பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து நண்டு கிரேவி பண்ண போகிறோம். ஸோ நண்டு வந்து ரெடி ஆகிட்டீங்க பாருங்கள். நண்டு வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு வாங்க இதை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நண்டு வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியுமான்னு தெரியல, பட் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அழகாக இதில் உள்ள காலெல்லாம் இப்படி எடுத்துடணும். ஸோ இந்த நண்டை வந்து நல்லா இப்படி எடுத்துகிட்டு இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். நான் மீன் நண்டெல்லாம் சூப்பராகவே க்ளீன் பண்ணுவேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நண்டு சூப்பராகவே நண்டு ரெடி ஆகிட்டு நல்லா இருக்கான். நண்டு ரெடி ஆகிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, லெமன், மசால், அதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் கறி மசாலா அரைச்சி வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு வாங்க போய் சமைப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு கிரேவி அழகாகவே நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள். வாவ் சூப்பர். இது வந்து நான் லூலு ஷாப்பிங் போனப்போ நண்டு வாங்கினேன். நானே தான் அங்கே க்ளீன் பண்ணல, நானே இங்கே க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிட்டான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எப்படி நண்டு கிரேவி பண்ணுவேன்னா, இஞ்சி பூண்டு எப்படி வந்து சிக்கன் போடுவோமோ அந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும். அரைச்சி ஊற்றாமலும் இருக்கலாம், உங்களோட டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட இருக்கான். இப்போ அதுக்கு மேலே இந்த கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய்.